அண்மை செய்தி. மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது மழை கொட்டி தீர்த்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. மதுரை வைகை ஆற்று சாலையில் தேங்கிய மழைநீரில் சிக்கி தவிக்கும் வாகன ஓட்டிகளை நாம் அண்மை செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை வைகை ஆற்று சாலையில் தேங்கிய மழைநீரில் வாகன ஓட்டிகள் வாகனத்தை ஓட்டி செல்கின்றனர். மதுரையில் தற்போது மழை பெய்து வரும் நிலையில் வைகை ஆற்று சாலையில் தேங்கிய மழைநீரில் வாகன ஓட்டிகள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து எமது செய்தியாளர் சல்மான் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் சல்மான். தற்போது சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருப்பதை நம்மால் அண்மை செய்திகள் பார்க்க முடிகிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணும். மதுரை மாவட்டம் முழுவதிலும் காலை முதலாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலை 4 மணி முதலாக 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்தது. இதன் காரணமாக மதுரை மாநகரின் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய கோரிப்பாளையம், அதேபோன்று ஓபலாப்படித்துறை, வைகை ஆற்று கரை, அதேபோன்று திம்மக்கல், பெரியார் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீரானது வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓட தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து சாலைகளிலும் மழைநீர் தேங்கி நிற்பதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக வைகை ஆற்று கரையோரம் இருக்கக்கூடிய சாலைகளில் முழுவதுமாக மழைநீர் தேங்கி இருப்பதால் அதில் செல்லக்கூடிய வாகனங்கள் கீழே விழுந்து வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. மேலும் பள்ளி கல்லூரி முடியக்கூடிய நேரத்தில் இது போன்ற கனமழை பெய்ததன் காரணமாக பள்ளி கல்லூரி மாணவிகள் வீடுகளுக்கு செல்ல முடியாத அளவிற்கான கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளிலும் மின்தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகிறார்கள். மதுரையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் மாநகர் பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். பிரியங்கா, சல்மான், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.